ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டேப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுக்கலாம். இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் பட்டை கிராம்பு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்க போகிறோம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது நம்ம இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ நம்ம இதில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த சிக்கன் சுக்காவில் தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு கல்லுப்பு, இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் சுக்கா ரெடியாக 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். அதில் இருக்க தண்ணி எல்லாமே சுண்டி ட்ரையாக ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லாவே வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கும். அதில் இருக்க ஆயில் எல்லாமே பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் நம்ம ட்ரை ஆக்க போகிறோம். இன்னும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், ஒரு 15 to 20 மினிட்ஸ் இருக்கும். இந்த அளவு நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம். சூப்பராக சிக்கன் சுக்கா நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் சுக்காவை ரசத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் சப்பாத்திக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். பாய்.